ஆன்மா இருப்பது உண்மையா என்று என்னிடம் பல பேர் கேட்கிறார்கள். நான் அவர்களிடம் கூறிய பதில்: வணக்கம். உயிர்நேயமிக்க நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். மேலும் பல வீடியோக்களுக்கு அறிவொளி மலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி. ஆம், அது ஒரு அறிவு வடிவத்தில் உள்ளது. மனித உடலில் மூளையில் நான் என்ற உணர்வு அல்லது எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறது? அது எங்கிருந்து தோன்றுகிறதோ அது ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. நான் என்று நினைத்தால் நாம் முதலில் நினைவுக்கு வருவது நமது உடலாகும். அது ஒரு காட்சி மட்டுமே. நமது மூளையில் அது ஒரு காட்சியாக தெரிகிறது. அந்த காட்சியை தோற்றுவிப்பது யார்? அதுதான் நாம். உதாரணம்: ஒரு பென்டிரைவில் உள்ள பாட்டு பல ஸ்பீக்கரில் ஒலிக்கிறது. அந்த பென்டிரைவ் என்பது ஒரு ஆன்மா. அதில் உள்ள பாட்டு நான் என்ற எண்ணம். அந்த பாட்டு வெளிப்படும் ஸ்பீக்கர் என்பது உடல். ஒரு பாட்டு பல ஸ்பீக்கரில் பாடப்படுகிறது. அதுபோல ஒரு ஆன்மா பல உடல்களை எடுக்க முடியும். புற அறிவியலை நம்பும் மனிதர்கள் தனக்குள் உள்ள அறிவியலை நம்புவது என்பது மூட நம்பிக்கை என்று இந்த சமூகத்தினரால் கற்பிக்கப்பட்டுள்ளது. இது மடத்தனம் என்று அழைக்கப்படுகிறது. தனக்குள் வரும் கவன உணர்வு இந்த சமூகம் எங்கிருந்து வருகிறது என்று ஆராயத் தொடங்கினால் உண்மையான மூடத்தனங்கள் ஒளிந்துவிடும். கடவுள் இருப்பதற்கான அல்லது ஒரு பெரிய அறிவு ஒன்று நம்மை வழி நடத்துகிறது என்பதற்கான ஆதாரம் பிரபஞ்சம் மற்றும் இயற்கையாகும். அந்த அறிவு ஒருவித கணிதத்தில் அவற்றையெல்லாம் சரியாக இயக்குகிறது, நம்மையும் இயக்குகிறது. ஒரு பசு ஒரு கன்றுக்குட்டியை பெற்றெடுக்கிறது. அந்த கன்றுக்குட்டி கொஞ்ச நேரத்தில் எழுந்து நடக்கிறது. இது மனிதனாக இருந்தால் அந்த குழந்தை நடக்க நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகுதான் அது நடக்க ஆரம்பிக்கும். அந்த கன்றுக்குட்டிக்கு அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு அவள் முன் வந்து பால் ஊட்டுகிறாள். ஆனால் ஒரு பசு அவ்வாறு அழைப்பதில்லை. ஆனால் அந்த கன்றுக்குட்டிக்கு பால் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து வந்தது? பால் என்ற ஒன்று இருக்கிறது என்பது அந்த கன்றுக்குட்டிக்கு எவ்வாறு தெரியும்? வைத்து நாம் பார்க்கும்போது நமக்கு மேலான ஒரு அறிவு நம்மை இயக்குகிறது என்று ஒரு உண்மை புலப்படும்.